கர்த்தர் ஆபிரகாம் சொன்னாரு, நான் உனக்கு குறித்த மலைக்கு போ, அங்கே நான் யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வேன். சொன்ன இடத்துல நீங்க போய் நிற்கும் போது உங்களுக்கான ஊற்றுதல் வந்துகிட்டே இருக்கு. நோ எஸ்கேப்னு ஒரு படம் 1990 வந்தது. அதுல வேர்ல்டுல இருக்க பெரிய கிரிமினல்ஸ் எல்லாம் கொண்டு வந்து எங்க வைப்பாங்க? ஒரு ஜெயில வச்சிருப்பாங்க. அந்தந்த நாட்டால அடக்க முடியாதவன்லாம் கொண்டு வந்து அங்க வச்சிருப்பாங்க. ஆக்ட்ரஸே இல்லாத படம், பெண் நடிகை இல்லாத ஒரு படம். அது படம் ஃபுல்லா ஆண்கள் தான் இருப்பாங்க. அங்க வந்து அடக்க முடியாதவங்க அங்க வச்சு அடக்கியிருப்பாங்க. அந்த பிலிம்ல என்ன செய்யணும், அங்க அடங்காத ஒரு குரூப் இருப்பாங்க பாருங்க, அடிச்சு ஒருத்தன் மண்டே அவனை மட்டும் தனியா ஹெலிகாப்டர்ல தூக்கிட்டு போய் அமேசான் காடு இருக்கு பாத்தீங்களா, அங்க போட்டு போயிருவாங்க. ஃபர்ஸ்ட் சீனை போட்டு போன உடனே படுத்து விழுந்தவன் இப்படி எந்திரிக்கிறதுக்குள்ள ஏகப்பட்ட ஒரு காட்டு எறும்புகள் அப்படியே உடம்புல மோச்சிட்டு அப்படியே போக வேற எலும்பு கொடுத்தா இருப்பாங்க. இந்தப்பா ஃப்ரீடம் தானே கேட்ட, ஃப்ரீயா காட்டுக்குள்ள திரி. கர்த்தர் சொல்றாரு, உன் ஸ்தானத்தை விட்டு எடுத்து நான் வெளியே வச்சிட்டேனாலே ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன ஆயிரும், ஒன்னு தெரிஞ்சுக்காங்க, நம்முடைய ஆசீர்வாதம் தேவன் வைத்திருக்கிற இடத்தை விட்டு நம்ம விலகும் போது நம்ம என்ன ஆரம்பிக்கிறோம், ட்ரையாக ஆரம்பிக்கிறோம். அப்பொழுது அவன் குறைவுபட துவங்கினான். யாரு? கெட்டகுமாரன், இளையகுமாரன். தகப்பனை விட்டு போன உடனே குறைவுபட ஒரு நாள் நடக்கல, அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடந்துச்சு. ஏன்னா அவன் ஊற்றுக்கண் என்ன செய்யப்பட்டது, அடைக்கப்பட்டது. கர்த்தர் ஆபிரகாம் சொன்னாரு, நான் உனக்கு குறித்த மலைக்கு போ, அங்கே நான் யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வேன். சொன்ன இடத்துல நீங்க போய் நிற்கும் போது உங்களுக்கான ஊற்றுகள் வந்துகிட்டே இருக்கு. ஒரு வேலையில கர்த்தர் உங்களை வச்சிருக்காங்க, இருங்க அங்க இருங்க. அந்த இடத்த நீங்க வந்து என்ன செய்யாதீங்க, இது பண்ணாதீங்க. அந்த ஸ்தலத்தை நீங்க ஆசீர்வதிங்க. பிரதர் டிஜிஎஸ் தினகரன் ஒரு முறை பரலோகத்திற்கு தேவன் அழைத்து செல்லப்பட்ட போது அவர் சொல்றது அனுபவத்தை எழுதுறாரு. என்னன்னா, இவர் கடவுள்கிட்ட நிறைய மேட்டர் பேசினாராம். அப்ப சொன்னார், ஆண்டவரே நீங்க என்ன வேலையை விட சொன்னப்ப நான் வேலையை விட்டு வந்தேன். எத்தனையோ பேர் என் வாழ்க்கையை பார்த்து நிறைய பேர் அவங்களும் வேலையை விட்டு வந்தாங்க. ஆனா என்ன மாதிரி மினிஸ்ட்ரி அவங்களுக்கு என்ன ஆகல, பிக்கப் ஆகல. ரொம்ப கடன்பட்டு கஷ்டப்பட்டு அல்லல் பட்டு இன்னைக்கு வந்து கடன் வாங்கி ரொம்ப மோசமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காங்களே ஆண்டவரே, ஏன் ஆண்டவர் அவங்களெல்லாம் நீங்க ஆசீர்வதிக்கல அப்படின்னு கேட்டாராம். அது கர்த்தர் சொன்னாராம், உன்னுடைய தேசத்துல 1/3 வேலை இல்லாதவர்கள் இருக்கிறார்கள். இளைஞர்கள்ல அந்த காலத்துல இப்ப 2-3 பங்கு இருக்கு. எத்தனையோ கோடிக்கணக்கான பேர் வேலை இல்லாமல் இருக்கும்போது இவர்களுக்கு வேலையை நான் கொடுத்தேன். ஆனால் இவர்களோ என்னவே கேட்காம தங்கள் வேலையை துச்சமாய் அறிந்தார்கள். அது சொல்லும்போது டிஜிஎஸ் வாயில அவர் வசனத்துல ஒரு கோபம் தெரியுது. நான் யோசித்தேன், வேலை